சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போடாங்கற போயிரு அப்படியே ஓடி. இங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிவிட்டேன். என்ன நினைச்சுக்கிருக்க? அவங்க அனுப்புனா வந்துருவியாளா? அப்படியே சொல்லி கொடுக்க தானே வந்தேன். வாயை கிழிச்சு தச்சு விடுவேன் பாத்துக்கோ. ஓடிடு அப்படியே. சாராயம் காய்ச்சற குரூப்னா பயந்துருவாங்களா? போடா. ஒன்னையும் தெரியும், உங்க ஆயாலையும் தெரியும். வந்துட்டான். ஐயோ அம்மா, ஐயோ சாரி டீச்சர், சாரி டீச்சர், சூப்பர் சாரி டீச்சர், ரொம்ப சாரி. இல்ல வந்து நான் தான் மேடம் சாரி சொல்லணும். உங்க நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிள்ளைங்க ஆர்வமா கேட்டதுனால என்னால மறுக்க முடியல. அதனாலதான் வீட்டுக்கே கூட்டு வந்தேன். நீங்க சாரி எல்லாம் சொல்லவே கூடாது டீச்சர். அதெல்லாம் தேவையே இல்ல. எத்தனையோ வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் அவங்க ஆசைகளை எல்லாம் பிள்ளைங்க மேல திணிச்சு ஏதாவது ஒரு கிளாஸ்ல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதுகளும் வேண்டாம் வெறுப்பா வந்து அரைகுறையா கத்துக்கும், காசுதான் செலவாகும். அதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். இங்க பிள்ளைகளாம் ஆர்வமா படிக்கணும்னு வந்திருக்குதுங்க. அதுகளுக்கு நிம்மதியா சொல்லி தர முடியலையே, ஒரு நல்ல ஒரு சூழல் அமைச்சு தர முடியலையே, அதுதான் சங்கடமா இருக்கு. மன்னிச்சிருங்க டீச்சர். இங்க இந்த வீட்டு சூழல் அப்படி. கெட்டதுக்கு தான் இங்கே மரியாதை, நல்ல விஷயத்துக்கெல்லாம் இங்கே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வீட்டு பொம்பளைங்க நாங்கள் செய்கிற நல்லது கூட ஒரு மாதிரி திருட்டுத்தனம் செய்கிற மாதிரி இந்த ரகசியமாக செய்யணும். இது எங்கள் விதின்னு ஆகிப்போச்சு. சரி விடுங்க, மன்னிச்சிருங்க டீச்சர். வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? நீங்க வாங்கப்பா, சும்மா பாப்போம். நான் முயற்சி பண்றேன் டீச்சர், எனக்கும் சரியா தெரியல. வாங்க வாங்க வாங்க, இங்கிட்டு வாங்கய்யா. உட்காருங்க உட்காருங்க. முதல்ல உட்கார்ந்து கொஞ்சம் பேசுவோம். என்ன பேரு டீச்சர் இவங்களுக்கு? மலர் காவியா. மலரு காவியாவா? மலரு காவியா, நான் ரேணுகா. புரியுமா? புரியும். வணக்கம் சொல்றது எப்படி டீச்சர்? நார்மலா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். டான்ஸ் கத்துக்கிறலாமா? கத்துக்கிறலாமா? ஓகே ஓகே. வாமா ஆனந்தினி, வா தம்பி, வா ஜனனி, வா வாங்க வாங்க உள்ள போல வாங்க வாங்க வாங்க. வாங்கப்பா வாங்க. சக்தி உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. அம்மாவை கூப்பிடுங்கப்பா. வள்ளியம்மா, ஏம்மா நீ வந்தது ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த கடைக்கு போயிட்டு வரேன், மாவு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தியா? உண்மையா சொன்னா உன் வீட்டுல விட்டுருக்க மாட்டாங்களே. இல்ல அந்த குடியாரப்ப எதுவும் அடிச்சு ஒண்ணும் இல்ல. அம்மா எங்க? நீங்க அம்மாவை கூப்பிடுங்க, முத கூப்பிடுங்க. வள்ளியம்மா, நந்தினி வந்திருக்கா பாரு, வா. இந்தாங்க. குடுமா, வா. உன் புள்ள வந்திருக்கா பாரு. எப்படிமா இருக்க? என்னம்மா மூஞ்செல்லாம் வாடி கிடக்கு? ஒண்ணும் இல்லடா. ஏம்மா உடம்பு முடியலன்னா போனை போட்டு சொல்லக்கூடாதா? நான் அவ்வளவு வேண்டாதவள் ஆயிட்டேனா உனக்கு? அப்படி எல்லாம் இல்ல. உனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவரை கூட ஃபோன் பண்ணி தான் சொல்ல சொன்னேன். ஆனா அவர் நேர்ல வந்து சொல்லி பிரச்சனை ஆக்கிட்டாரு. இதுல ஈஸ்வரி அப்பா வேற கூட சேர்ந்துட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாருன்னு சொன்னாரு. என்னாச்சுமா? அது
சரி, நீ எப்படி இருக்க? தாரா எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க நாங்க இங்க பிரச்சனையை பேசுறதுக்கே வரல, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்தோம். ஆமா, ஜனனி அந்த ஸ்வீட் பாக்ஸ் வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வாயேன். ஓ, ஸ்வீட் எல்லாம் எதுக்குமா? சொல்றேன் இருங்க, ஜனனி வரட்டும். சக்தி உட்கார். சக்தி உட்காருங்க தம்பி. ஆமா, நீ செக்கப்புக்கெல்லாம் சரியா போறியா? போறேம்மா. உடம்ப பாத்துக்கமா. நான் கூட பாத்துக்கிறேன். பேசலனாலும் நீ எங்கிட்டோ இருக்கன்ற நினைப்பு தான் எனக்கு தெம்பே. உடம்ப பாத்துக்க. பாத்துக்கிறேன். அப்படியே பொறுத்துக்கிட்டு இருந்துறாத. நல்லா சாப்பிடுறியா? சாப்பிட்றேன்டா. நீ நிம்மதியா இருக்கியா? ம். அக்கா என்னங்க? எதுக்குமா ஸ்வீட்டு? நீ சீட்டு சாப்பிடலாம்ல, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு. இந்தாப்பா. என்னம்மா விஷயம்? எதுக்குமா? என் அண்ணி. நோ வேண்டாம், அக்காவே சொல்லட்டும். ஓகே அக்கா நீங்களே சொல்லுங்க. ஜனனி அந்த அதிட. என்னம்மா சர்ப்ரைஸ் செய்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. தாதா இருங்க இருங்க. இந்தாம்மா வச்சுக்க. என்னடி? என்ன இது? ஏது இவ்வளோ பணம்? அது நந்தினி, எதுக்கு இதெல்லாம்? நான் காசு எதிர்பார்த்த உன் வீட்டுக்கு வந்தேன். உனக்கு விஷயம் தெரியணும், சொத்தை விற்கிறத தெரியப்படுத்தணுமேனு தான் வந்தேன். அதுக்கு தான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன். அது இதெல்லாம் வேண்டாமா? உனக்கு எதிரி இவ்வளோ பணம்? ஐயோ, ஏய், இது என்ன கேள்வி? ஏதாவது நகையை வச்சிருப்பா, இல்லைன்னா ஜனகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிருப்பா. அப்படித்தானம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி ரெண்டு பேரும் படபடன்னு பொரியறீங்க? நீங்க இப்படி பயந்து பயந்து நான் இப்படி இருக்கேன். கொஞ்சம் பயப்படாம இருங்க, எல்லாம் நல்லதுதான், நல்ல விஷயம்தான். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். பிசினஸா? என்னடி சொல்ற? என்ன பிசினஸ்மா? நாண்டி ஃபுட்ஸ். அப்படின்னா? இந்த கேட்டரிங் மாதிரி. இப்போதைக்கு இந்த சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு சாப்பாடு கொடுக்குற கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அப்படியே படிப்படியாக முன்னேறிடுவேன்னு நினைக்கிறேன்.